வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அக்னி குஞ்சு கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மிஸ்ஸஸ் ஜூன் புறப்பட்டு சென்ற பின் ஷங்கர் மதுவை வெளியில் போய்விட்டு வர அழைத்தான். தனியாக யோசனையில் உட்கார்ந்திருக்கும் ஆழ்ந்திருக்கும் எரிகாவை பார்த்து மனமிறங்கிய மது எரிகாவையும் கூப்பிடலாம் என்று கூறி அவளையும் அழைத்தாள். ஆன்டி, நிஜமாவே என்னை கூப்பிட்டீங்களா? நிஜமாவா என்று ஆச்சரியத்துடன் கண்கள் மலர தன் மகிழ்ச்சியை வெளிப்படையாக காட்டிக்கொண்டே ஓடி வந்து மதுவை கட்டிப்பிடித்து கொண்டாள். மூவரும் மெக்டொனால்டுக்கு சென்று வேண்டியதை சாப்பிட்டு விட்டு வந்தனர். ஷங்கரும் டொலேட்டோ போயாயிற்று. மிஸ்ஸஸ் ஹெலன், நர்ஸ், எப்போதாவது வருவாள், எப்போதாவது போவாள். அவள் டியூட்டியை பொறுத்தது. அதிகம் பேச்சு இல்லை. ஆனால் எரிகாவை செக்கப்புக்கு தவறாமல் அழைத்து போவதும், மருந்துகளை வாங்கி வந்தவுடன் பில்லை தவறாமல் மதுவிடம் தருவதும், மது அதற்கு செக் எழுதி தருவதும் சீராக நடந்தது. வாராவாரம் ஷங்கர் வந்து கொண்டிருந்தான். எப்போதாவது மிஸ்ஸஸ் ஜூனும் வருவாள். எரிகாவின் இந்த நிலைமையில் அவளின் தனிமையை பார்க்க பார்க்க மதுவின் கண்கள் குளமாயின. தன் தாயார் சீராட்டியதை நினைத்து கொண்டாள். வாய்க்கு ருசியாய் வக்கணையாய் விதவிதமாய் செய்து போட்டதையும், பட்சணம் பாடி என்று நொறுக்கு தீனி செய்து வைத்ததையும், இவள் ஆசைப்பட்டாள் என்று சாதத்தை பிசைந்து கையில் உருட்டி போட்டதையும். ஆனால் இந்த எரிகா எந்த விதமான செல்லத்தனமும் காட்டப்படாமல் தனியாக தானே தன் வயிற்றை தடவி பார்ப்பதும், சந்தோஷப்படுவதும், மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிடுவதும். ஓ, இந்த பெண்ணுக்குத்தான் எத்தனை பொறுமை! மனம் கழிவிறக்கத்தால் பொங்கியது. பெண்மையின் இயற்கையான தாய்மை உணர்ச்சி பீரிட எரிகாவை ஆதரத்துடன் கவனிக்கலானாள் மது. எப்போது ஷங்கர் வந்தாலும் எரிகாவும் மதுவும் ஓர் அறையிலும் ஷங்கர் ஓர் அறையிலுமாகத்தான் படுப்பார்கள். 2 பேர் இருந்தும் தனிமை அவனுக்கு தவிர்க்க முடியாததாக இருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை இரவு ஷங்கர் வந்தான். வழக்கம் போல 3 பேரும் சாப்பிட்டானதும் எரிகாவும் மதுவும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தனர். எரிகா தயங்கி தயங்கி நிற்பதும் பிறகு பேசாமல் இருப்பதும் புரிந்தது மதுவுக்கு. ஆனாலும் காரணம் அவளுக்கு புரியவில்லை. ஆன்டி, எரிகா மெதுவாக கூப்பிட்டாள். லேசாக மேடிட்ட வயிறு, பூரித்த மார்பகம். ஆதரத்துடன் கவனித்ததாலோ என்னமோ பூசினாற் போன்ற சதை பிடிப்பான உடம்பு, வெளுத்த முகத்தின் 2 கன்னங்களிலும் ரூஜ் தடவினாற் போன்ற ஆப்பிள் சிவப்பு. தாய்மையின் சின்னம்தான் இவள் உடலில் எத்தனை மாற்றங்களை, அதுவும் அழகான மாற்றங்களை அள்ளி வீசி இருக்கிறது. அலமலந்து போனாள் மது. என்ன எரிகா என்றாள். ஆன்டி, எனக்கு எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆன்டி. எனக்கு எனக்கு இன்று இன்று ஒரே ஒரு நாள். ப்ளீஸ் ஆன்டி, என்னை தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் ஷங்கரை நான் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள மாட்டேன். பட் இன்று மட்டும் ஒரே ஒரு நாள் நான் இரவு ஷங்கருடன் இருக்கட்டுமா? ப்ளீஸ் ஆன்டி, ஷால் ஐ ஸ்லீப் வித் ஷங்கர்? திக்கித் திணறி கோர்வை இல்லாமல் சொன்னதையே திரும்ப திரும்ப கூறி கடைசியில் தன் எண்ணத்தை தெரியப்படுத்தும் போது சுக்கலாகி உடைந்து மதுவின் மேல் சாய்ந்து அழுதாள். வேதனை அடி வயிற்றை கவ்வி பிசைய, இதே நிலையில் தன் மனதின் ஆசைகளும் அபிலாஷைகளும் உடனுக்குடன் அபரிமிதமான செல்வாக்காய் நிறைவேறியதும் அவள் முன் சலனப்படமாய் ஓடின. ஓ எரிகா, எத்தனை ஆசைகளை மனதில் பூட்டிக்கொண்டு, இத்தனை பொறுமையாயிருந்து கொண்டு இப்படி நீ என்னை கெஞ்சுகிறாய். பூவாய் மலரும் உடன் சின்னஞ்சிறு இதயத்தில் எத்தனை கற்பனைகளோ! அத்தனையையும் உன்னால் அடக்கிக் கொள்ள முடிந்ததா? எரிகா, சத்தியமாக நீ உத்தமமான பெண்தான். இனிமேலும் நான் உனக்கு தடையாக இருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் என் ஷங்கரின் குழந்தையை நான் தானே வளர்க்கப் போகிறேன்.
நடந்தது நடந்து விட்டது. இனிமேலும் வன்மம் பாராட்டி ஏன் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? இனிமேல் நான் சகஜமாக இருக்க வேண்டும். எப்படியும் குழந்தை பிறந்த பிறகு நீ சங்கரிடம் உரிமை கொண்டாடப் போவதில்லை. அதுவரை எரிகா, சங்கருடன் கண்டிப்பாய் நீ இணைந்து இருக்க வேண்டும். அதற்கு நான் மனமாற உடன்பட வேண்டும். இத்தனை நாட்கள் உன் மனோநிலை அறியாமல் நான் முட்டாளாக நடந்து கொண்டு விட்டேன். இனிமேல் நம் மூவரிடையே ஒளிவு மறைவு இல்லை. சந்தோஷமாகவே இருப்போம். டெலிவரி ஆகும் வரை இனி ஒவ்வொரு வாரமும் சங்கரின் படுக்கை உன்னோடுதான். இது நிச்சயம். மனதில் ஏற்பட்ட இத்தனை எண்ணங்களின் ஓட்டங்களையும் கட்டுப்படுத்தினாள். கண்களில் வழிந்த நீரை சுண்டி எறிந்தாள். எரிகாவை தன் தோளில் இருந்து நீக்கி அவள் முகத்தை ஒரு மலரை ஏந்துவது போல ஏந்தி நெற்றியில் முத்தமிட்டாள். நிறைவாக சிரித்தாள். எரிகா, இதென்ன இப்படி கேட்கிறாய்? நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். இனிமேல் ஒவ்வொரு வாரமும் சங்கருடன் தான் உன் படுக்கை. ஆர் யூ ஹாப்பி டியர்? எங்கே சந்தோஷமாக சிரி பார்க்கலாம் என்று கூறியவுடன் சந்தோஷத்தினால் திறந்த வாய் மூடாமல் ஒரு நிமிடம் நின்ற எரிகா, ஆர் யூ ஷூர் ஆன்டி என்று அவளை பிடித்து கொண்டு அழுகையும் சிரிப்புமாய் அவளை முத்தமிட்டு கைகளை பிடித்து கொண்டு மதுவை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டாள். மது தனியாக ரூமில் படுத்துக்கொண்டு எரிகாவை புன்னகையுடன் அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டாள். என்னதான் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்க எண்ணினாலும் குரங்கு மனம் அவளை குத்தி கிளறி கொஞ்ச நேரம் அலை கழித்தது. அதை தட்டி தட்டி அடக்க முயன்று பெரிய போராட்டத்துக்கு பிறகு அது அடங்கி அவளும் ஓய்ந்து தூங்கினாள். எரிகா சப்தமில்லாமல் நிதானமாக மூச்சு முட்டும் உவகையுடன் நெஞ்சம் விம்மி தணிய உடம்பே சிரிப்பாய் உருக்களித்து படுத்திருந்த சங்கரின் அருகில் உட்கார்ந்தாள். தன் இதழ்களை மென்மையாக அவன் கன்னத்தில் பதித்தாள். சரையில் என்று திரும்பிய சங்கர், எரிகா, இது என்ன இங்க? மது எங்கே என்றான் எழுந்து உட்கார்ந்தவாறே. சங்கர், ஆன்டி தான் என்னை இங்கு அனுப்பினார். இனிமேல் டெலிவரி வரை ஒவ்வொரு வீக் எண்டும் நான் உங்களோடு தான் இருக்க வேண்டுமாம். ஆன்டியின் அன்பு கட்டளை இது. உங்களாலே நம்ப முடிகிறதா சங்கர் என்றாள் அவன் தோள் மீது சாய்ந்தவாறே. நம்ப முடியாதவனாகி இதுவும் எரிகா செய்யும் விளையாட்டோ என்று விரைவாக சப்தமிடாமல் நடந்து மதுவின் ரூமை அடைந்து கதவை திறக்கப் போனான். கதவு உட்புறமாக லாக் செய்திருந்தது. ஒன்றும் புரியாமல் சிறிது நேரம் திண்டாடினான். சரி, இரவில் சப்தம் செய்ய வேண்டாம். பிறகு ஹெலன் எழுந்துவிட்டால் அசிங்கம். நம்மால் அவளுக்கு ஏன் தொந்தரவு என்று மௌனமாக ரூமிற்குள் நுழைந்தான். இள நீல வண்ண முழு நீள அங்கியில் விடிவிளக்கின் ஒளியில் தாய்மையின் பூரிப்பு அங்கங்களில் கவர்ச்சியாக பின்னி பிணைந்திருக்க தேவதையாய் சிரித்து அவனை அலை கழித்தாள் எரிகா. மாதக்கணக்காக அவனை சித்திரவதை செய்த தனிமையின் ஏக்கம், தன்பால் ஏற்பட்ட தன்னிரக்கம், மதுவையும் எரிகாவையும் நினைத்து குழம்பிய பொறுமல்கள் எல்லாம் அவனிடமிருந்து ஒரே நிமிடத்தில் பொங்கி வெளியேற எரிகாவை அத்தனை உணர்ச்சிகளும் பீரிட வலுவாக அணைத்து கொண்டான். அர்த்தமில்லாத வார்த்தைகளை வாய் வெளியிட அவளை அணைத்து கொண்டு புரியாத உணர்ச்சியில் மௌனமாக கதறினான் சங்கர். ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல அவளை சமாதானப்படுத்தினான் சங்கர். அவளோ அவன் மன உளைச்சல்களை குறைத்து சங்கரை மெதுவாக ஒரு நிலைப்படுத்தி தன்னில் அவனை ஐக்கியமாக்கிக் கொண்டிருந்தாள். களைப்புடன் படுக்கையில் மல்லாந்து விழுந்தவன் கண்களை திறந்து கொண்டு அண்ணாந்து பார்த்தபடி இரு கைகளையும் தலைக்கு மேல் கோர்த்தபடி எண்ணங்களின் குவியலில் மூழ்கி இருந்தான். நிதானமாய் அவன் அருகில் நகர்ந்து அவன் பரந்த மார்பின் மேல் தன் தலையை வைத்து அவனை அணைத்தபடி ஒரு குழந்தையைப் போல் திருப்தியுடன் களங்கமற்று நிமிஷமாக தூங்கிப் போனாள் எரிகா. அவளை ஆதரத்துடன் வருடியவாறே சங்கரும் பல நாட்களுக்கு பிறகு ஓரளவு நிம்மதியான உறக்கத்தை தழுவினான். அந்த நாளும் வந்தது. அன்று புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எரிகா சிறிது நேரத்தில் வாயில் எடுத்து விட்டாள். ஒருவித நூதனமான உணர்வு உடலெங்கும் பரவ தளர்ந்து படுத்திருந்தாள்.
வேலையில் கவனமாயிருந்த மது எரிகாவின் சுவடையே காணாது வந்து பார்த்தால் அவள் படுத்திருப்பது தெரிந்தது. பயந்து போன மது, எரிகா, என்ன ஆகிறது? வலி எடுத்து விட்டதா? ரொம்ப வலிக்கிறதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹெலனை கூப்பிடட்டுமா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள். திடீரென்று மனதை பயம் கவ்வ நாடி தளர்ந்து விட்டாள் மது. சிறிய பெண்ணான எரிகா மதுவை விட எவ்வளவோ தைரியமாக இருந்தாள் என்று கூற வேண்டும். அம்மாடி, நல்ல வேளை, இன்றைக்கு ஹெலனுக்கு லீவு, வீட்டில் இருக்கிறாள். இல்லையென்றால் எனக்கு என்ன தெரியும் என்ற நிம்மதியும் கூடவே எழ ஹெலனின் அறைக்கு சென்று அவளை கூப்பிட்டாள். விவரம் அறிந்த ஹெலன் எரிகாவை உடனே நன்கு குளிக்க செய்து அவளுக்கு பிடித்ததை சாப்பிட செய்தாள். எரிகா, வலி நன்றாய் ஸ்டார்ட் ஆனதும் கூறு, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போகிறேன். டோன்ட் வரி மை பேபி, நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எந்த கவலையையும் மனதில் வைக்காதே. ஜீசஸை நினைத்துக்கொள், மேரியை நினைத்துக்கொள் என்று அவளுக்கு பலவாறாக தைரியத்தை புன்சிரிப்புடன் கூறினாள். ஹெலனின் பக்குவமான பேச்சும் அதற்கேற்றாற்போல நேர்த்தியான காரியமும் அவள் ஒரு சிறந்த நர்ஸ் என்பதை பறைசாற்றின. மதுவும் ஹெலனை கேட்டு மிஸ்ஸஸ் ஜூனுக்கும் சங்கரனுக்கும் போன் செய்தாள். சங்கரனுக்கு உடனே வர இயலாத நிலை. அதனால் அவன் ஆபீஸ் போன் நம்பர் கொடுத்து விஷயத்தை அங்கு தெரிவிக்க சொன்னாள். மிஸ்ஸஸ் ஜூன் தான் ஒரு 2 மணி நேரத்தில் புறப்படுவதாக கூறினாள். மதுவுக்கு அமைதியாய் இருக்க முடியவில்லை. தன்னுடைய சுவாமி படத்தின் முன் நெய் விளக்கு ஏற்றினாள். ஜீசஸின் முன்பும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தாள். ஜீசஸையும் முருகனையும் மாறி மாறி பார்த்தவளின் கண்களில் நீர் தழும்பியது. எரிகா நல்ல முறையில் பெற்று பிழைக்க வேண்டும் என்று மனமாற வேண்டியவள் கீழே விழுந்து வணங்கினாள். பரபரப்புடன் சூடான காஃபி கலந்து எரிகாவின் ரூமை அடைந்தாள். நிலை கொள்ளாமல் எரிகா லேசாக புரண்டு கொண்டிருந்தாள். ஆதரவுடன் அவளை உட்கார வைத்து காஃபியை குடிக்க செய்த பின் ஹெலனின் அறையை அடைந்து விஷயத்தை கூறினாள். பரபரப்புடன் வந்த ஹெலன் எரிகாவை பார்த்து, டோன்ட் ஃபியர் மை பேபி, இதோ காரை தயார் செய்கிறேன், நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு தயாராக இரு என்றாள். ஆன்டி, என்னோடு மது ஆன்டியும் கண்டிப்பாக வர வேண்டும். டெலிவரி டைமில் என் அருகிலேயே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள்தான் எப்படியாவது பெர்மிஷன் வாங்க வேண்டும். கண்டிப்பாக மது ஆன்டி என்னுடனேயே இருக்க வேண்டும், செய்வீர்களா என்று ஹெலனின் கையை பிடித்து கொண்டு எரிகா கேட்டவுடன் ஹெலனின் மனது பாகாய் இளகியது. டோன்ட் வரி எரிகா, நான் உனக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் செய்கிறேன் என்று அவளை நெற்றியில் முத்தமிட்டாள். மளமளமென்று வீட்டை பூட்டிக் கொண்டு கடைசி முறையாக மறுபடி மது கடவுளை வணங்கி மூவரும் காரில் ஏறினர். பின் சீற்றில் மதுவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்ட எரிகா வலி வரும்போதெல்லாம் மதுவின் கைகளை அழுத்தி பிடித்து கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ரூமில் சேர்த்த ஒரு அரை மணியில் வலியின் தீவிரம் அதிகமாகியது. ஜீசஸ், மம்மி, ஆன்டி, வலியை பொறுத்து கொண்டு எரிகா சிரித்தபடி கூறியதை கேட்டு மனம் கரைந்தது மதுவுக்கு. நெற்றியில் துளிர்க்கும் வியர்வையை கர்ச்சீப்பால் துடைத்தபடி அவள் கைகளை மிருதுவாக தடவியபடி பிடித்து கொண்டாள். புழுவாய் நெளிந்த எரிகாவின் ஷங்கர் என்ற பெரிய கூச்சலுடன் குழந்தையும் வெளியே வந்து அழத் தொடங்கியது. நேரிடையாக பிரசவத்தை பார்த்து அறியாத மது பிரமித்து போய் நின்றவள் குழந்தையின் சின்னஞ்சிறு குரலால் உலுக்கப்பட்டவளாய் தன் நிலை அறிய, ஆன்டி, ஆன்டி, என்ன குழந்தை ஆன்டி என்று அத்தனை களைப்பிலும் ஈனஸ்வரத்தில் வினவிய எரிகாவுக்கு, பெண் குழந்தை, ஜஸ்ட் லைக் சங்கர் என்று கூறியவள் உணர்ச்சி வசப்பட்டு எரிகாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். காட் இஸ் கிரேட் ஆன்டி, நான் விரும்பியது கிடைத்து விட்டது என்று கூறியபடியே மயங்கி போனாள் எரிகா. மதுவை வெளியே போக சொல்லிவிட்டு எரிகாவுக்கு மேற்கொண்டு சிகிச்சைகளை செய்தனர். வெளியே தனியே விடப்பட்ட மது அங்கிருந்த இருக்கையில் உட்கார்ந்தாள். அமெரிக்கா புறப்படும் முன் இரவு தன் மனதில் தோன்றியவைகளை நினைத்து மனம் அழுதது. இங்கு வந்து ஒரு குழந்தை தான் பெற வேண்டும் என்று எந்த வேளையில் நினைத்தோமோ
அது வேறு விதமாக முடிந்து இப்போதுதான் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் என்று விதி நிர்ணயித்து விட்டது. மேற்கொண்டு ஒரு விபரீதமும் ஏற்படாமல் காப்பாற்று, போதும். இதற்கு மேல் என்னால் தாங்காதுடாப்பா. நல்ல வேளை, குழந்தைக்கு தலைமயிர் கருப்பாய்த்தான் இருக்கிறது, கண்களைத்தான் பார்க்கவில்லை. அதனால் என்ன, பரவாயில்லை. இனிமேல்தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் பலவாறு நினைக்க நினைக்க கண்கள் நீரை கொட்டி கொண்டிருந்தது. ஒரு புறம் நிம்மதியும் ஒரு புறம் தன்னிறக்கமும் மேலிட அப்படியே உட்கார்ந்திருந்தாள் மது. தலைமேல் மெத்தென்ற ஒரு கை படிவதை உணர்ந்தவள் நீர் வழியும் கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள். கண்ணீர் திரையினூடே ஹெலன் மங்கலாக தெரிந்தாள். பீரிட்டு வரும் விம்மலை உதட்டை கடித்தபடி நாசிகள் மிடைக்க அடக்கிய வண்ணம். மது ஹெலனை பார்த்ததும் ஹெலன் அப்படியே மதுவை தன் மேல் சாய்த்து கொண்டு, மது டியர், டோன்ட் கிரை மை டார்லிங். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்னை போல பொறுமையும் நல்ல குணமும் கொண்ட பெண்ணை பார்ப்பது மிகவும் அரிது. இத்தனை நாட்கள் பொறுமையாயிருந்து சமாளித்து விட்டாய். இனிமேல் என்னத்திற்கு இந்த அழுகை? ஷங்கரின் குழந்தை உன் குழந்தைதானே? பி எ பிரேவ் வுமன். இனிமேல்தான் நீ தைரியமாய் சமாளித்து யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் நடக்க வேண்டும். காட் இஸ் கிரேட். இனிமேல் உனக்கு எந்த சங்கடத்தையும் ஜீசஸ் தரமாட்டார். வா, நீயும் களைப்பாக இருக்கிறாய். ஒரு கப் காஃபி சாப்பிட்டு வரலாம். எழுந்திரு மது. என்று இங்கிதமாகவும் இதமாகவும் பேசியபடி அவளை அழைத்து கொண்டு சென்றாள் ஹெலன். மது காஃபி சாப்பிட்டு முகம் கழுவி ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு ஷங்கருக்கு போன் செய்து விஷயத்தை கூறி கன்கிராச்சுலேட் செய்தாள். மன உளைச்சல்களை வெளிக்காட்டாமல் குரலில் மகிழ்ச்சி பொங்க அவனுடன் பேசி எரிகா நார்மலாக இருப்பதாக கூறினாள். மிஸ்ஸஸ் ஜூன் குழந்தையை பார்த்துவிட்டு வந்து மதுவின் கைகளை பிடித்து கொண்டு பெரியதாய் அழுதாள். ஒன்றும் புரியாமல் நின்ற மதுவிடம், எத்தனை அழகான குழந்தை, அதை அதனுடைய தாயிடமிருந்து பிரிக்கும் பாவத்துக்கு ஆளாகிறேனே என்று என் மனம் ரொம்பவும் துடிக்கிறது மது. என் பேத்தியை நான் கொஞ்சம் கூட கொடுத்து வைக்கவில்லை மது. என்னாலேயே கண்ட்ரோல் செய்ய முடியவில்லையே. நான் செய்யும் இந்த பாவத்துக்கு ஜீசஸ் என்னை மன்னிக்கட்டும். ஓ ஜீசஸ் என்று கூறியபடி சிலுவை குறியிட்டு கொண்டாள். மது அவளை சமாதானப்படுத்தியபடியே வேறு விஷயத்துக்கு பேச்சை மாற்றினாள். பிறகு பெருமையுடன் குழந்தையை பார்த்தபடி படுத்திருக்கும் எரிகாவிடம் கூறிக்கொண்டு வீட்டை அடைந்தனர். அன்று ஷங்கர் வந்திருந்தான். குழந்தை பிறந்து 3 நாட்களாகிவிட்டன. பக்குவமாக அவனை தயார் செய்து எரிகாவின் அறைக்குள் அனுப்பி வைத்தாள் மது. கட்டிலில் சாய்ந்தபடியே குழந்தையை அணைத்து கொண்டிருந்தாள் எரிகா. குழந்தையின் செப்பு வாய் அவள் மார்பில் அழுந்தி சுவைத்து கொண்டிருக்க அந்த சுகானுபவத்தில் நினைத்ததை அடைந்து விட்டோம் என்ற பெருமையில் படுக்கையின் மேற்புறம் தலையை சாய்த்து கண்கள் பாதி மூடி இறங்கிய நிலையில் ஒரு கை குழந்தையை மெல்ல தட்டி கொண்டிருக்க தாய்மையின் போதையில் முழுமையாக மூழ்கியிருந்தாள் எரிகா. எரிகாவை அந்த நிலையில் பார்த்ததும் ஷங்கரனுக்கு அவளை கலைக்க மனம் வராமல் அமைதியாக அவளை நோக்கியபடியே நின்றிருந்தான். வயிறு நிரம்பியதும் உண்ட களைப்பில் கண் அயர்ந்த குழந்தையின் வாய் தன் பிடிப்பை விட்டதும் மென்மையான உணர்வின் சுகம் தடைப்பட திடுக்கிட்ட குழந்தையை பார்த்தாள். வாய் ஓரமாக வழிந்த பாலுடன் கிறங்கி தூங்கும் குழந்தையின் வாயை மென்மையாக துடைத்தாள். உள் உணர்வின் தாக்குதலால் அறையின் வாயிலை நோக்கியவளின் முகம் வியப்பில் விரிந்தது. ஓ ஷங்கர், சீக்கிரம் வாருங்கள், வந்து நம் குழந்தை துர்காவை பாருங்கள். துர்கா மது ஆன்டி தான். துர்கான்னு பேர் வச்சாங்க ஷங்கர். லவ்லி, ஜஸ்ட் லைக் யூ ஷங்கர். ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யூ ஷங்கர். நான் விரும்பிய பெண் குழந்தையை எனக்கு தந்து விட்டீர்கள். குவிக், சீக்கிரம் குழந்தையை கிஸ் பண்ணுங்களேன். இப்போ நர்ஸ் வந்தால் உடனே பருந்தை போல குழந்தையை தூக்கி கொண்டு போய்விடுவாள். கமான் என்று குதூகலமும் கும்மாளமுமாய் கூப்பிட்டாள் எரிகா. சட்டென்று உள்ளே வந்த ஷங்கர் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அதன் உச்சியில் மென்மையாக முத்தமிட்டான். ஒரு கையால் எரிகாவையும் அணைத்து கொண்டு கண்கள் பனிக்க பெருமையாகவும் நெகிழ்ச்சியுடனும் எரிகாவை பார்த்தான்.
ப்ளீஸ் சங்கர், நான் நார்மலாகத்தான் இருக்கிறேன். எனக்கு எந்த ட்ரபிளும் இல்லை. டாக்டரிடம் கூறி என்னை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து கொண்டு போய்விடுங்கள். நான் வீட்டிலாவது குழந்தையுடன் எந்நேரமும் இருக்கலாம். இன்னும் 10 நாட்கள் மது ஆன்ட்டியை இங்கேயே விட்டுவிடுங்கள் சங்கர். அப்போதுதான் நான் குழந்தையுடன் சிறிது நாட்களாவது சேர்ந்து இருக்கலாம். என் மனதை திடப்படுத்திக் கொள்ளவும் கொஞ்சம் டைம் வேண்டுமில்லையா? ப்ளீஸ், எப்படியாவது இன்றே வீட்டுக்கு அழைத்து போய்விடுங்களேன். ப்ளீஸ் சங்கர் என்று கேவி கேவி அவனை தழுவிக்கொண்டு தாங்க மாட்டாமல் அழுதாள் எரிகா. இத்தனை நாட்கள் இவன் மேல் இருந்த ஆசை பாசம் முழுவதும் பாதை மாறி குழந்தையின் மேல் பிரவகிக்க சிறிய பெண்ணானாலும் எரிகா தாய் என்னும் அந்த உணர்வில் ஒரே அடியாக முழுகி அல்லாடினாள். பைத்தியமாக அவனை திரும்ப திரும்ப வேண்டினாள், அழுதாள், சிரித்தாள். எரிகாவின் நிலையை பார்த்து பயந்து போன சங்கர் அவளை சமாதானப்படுத்தினான். அவள் வற்புறுத்தலுக்கு இணங்கி உடனே ஹாஸ்பிட்டலின் ரூல்ஸ் எப்படி என கேட்டு வீட்டுக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்துவிட்டு அவன் வந்தவுடன் அவள் கண்களில் மின்னிய ஒளி, அப்பப்பா. லெப்டில் கீழே இறங்கிய பின் குழந்தையை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு எரிகாவையும் அணைத்தவாறு வாயிலில் இருக்கும் காரில் அவளை உட்கார வைத்து குழந்தையையும் கொடுத்தான். மறுபடி எரிகாவினுடைய சாமான்களை எடுத்து கொண்டு வந்து காரின் பின் சீட்டில் வைத்துவிட்டு காரில் உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பித்தான். பெருமையுடன் குழந்தையை பார்த்தவாறு இருந்த எரிகா, சங்கர், என் லைஃப்லயே ஒரு கோல்டன் டைம். நான், என் கணவன், என் குழந்தை என்ற மூவரும், ஆம், நாம் மூவர் மட்டும் சேர்ந்திருக்கும் பொன்னான நேரம். அதனால் வீட்டிற்கு நேராக டைரக்ட் ரூட்டில் செல்லாதீர்கள். ஊரை கொஞ்சம் சுற்றி கொண்டு நிதானமாக ஓட்டுங்கள். வேகம் வேண்டாம். சிறிது நேரமாவது அந்த சுகத்தை அடைய என் சிறிய குடும்பத்துடன் சந்தோஷமாக இந்த ஊரை பெருமையாக பவனி வர எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அழியுங்கள் சங்கர், ப்ளீஸ். பிறகு எனக்கு இது மாதிரியான ஒரு நேரமும் வாழ்வும் என் ஜன்மத்தில் இல்லை, இல்லவே இல்லை. இந்த நேரத்தை இன்னும் சிறிது நேரம் அனுபவிக்கவே என் மனம் விரும்புகிறது, துடியாய் துடிக்கிறது. ப்ளீஸ் என்றவாறு குழந்தையை மடியில் ஒரு கையில் அணைத்தபடி மறு கையை சங்கரின் தோளில் வைத்து அதன் மேல் தன் தலையையும் சாய்த்து கொண்டாள். அவள் உள்ளத்தில் குமுறும் உணர்ச்சிகளை பூரணமாக உணர்ந்த சங்கர், ஓகே எரிகா, உன் இஷ்டப்படியே நிதானமாய் நான் காரை செலுத்துகிறேன். டோன்ட் எக்ஸைட்டட் எரிகா. பிறகு உன் பலவீனமான உடம்பிற்கு தாங்காது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸுக்கு போவோம். ஆனால் நீயும் துர்காவும் காரிலேதான் இருக்க வேண்டும். நான் சென்று நீ என்ன கூறுகிறாயோ வாங்கி வருகிறேன், சரியா என்று அன்பு பொங்க கேட்டபடி அவள் மேல் ஒரு கையை வளைத்தவாறு மறு கையால் காரை ஓட்டினான். சரி என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினாள் எரிகா. நிதானமாக அவள் உடல் நலுங்காமல் ஓட்டிய சங்கர் ஸ்டோர்ஸின் பக்கம் காரை நிறுத்தி அவன் மட்டும் உள்ளே சென்றான். அரை மணி நேரம் காரின் உள் உட்கார்ந்திருந்த எரிகா குழந்தையை தன் மனம் போனவாறு யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் கொஞ்சிக் கொண்டிருந்தாள். இதை ஒன்றும் அறியாத குழந்தை துர்கா யதார்த்தமாக தன் பொக்கை வாயை திறந்து சிரிக்கவும் இன்பத்தின் சிகரத்துக்கே சென்று விட்டாள் எரிகா. டார்லிங் என்ற சங்கரின் குரலை கேட்டு திடுக்கிற்று. தன் கற்பனையில் இருந்து மீண்ட எரிகா தள்ளுவண்டி முழுவதும் குழந்தைக்கு வேண்டிய சாமான்களாகவே நிரப்பிக் கொண்டு வந்து அவளையே பார்க்கும் சங்கரை பார்த்து மகிழ்ச்சியில் பூவாய் மலர்ந்தாள். இத்தனையும் துர்காவிற்கா? அப்பா, எத்தனை நன்றாக செலக்ட் செய்திருக்கிறீர்கள் சங்கர். ஓ லவ்லி, ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொன்றையும் ஒரு குழந்தையின் குதூகலத்தோடு பார்த்தவள் இடையிடையே துர்காவையும் கொஞ்சிக் கொண்டு சங்கரையும் புகழ்ந்து கொண்டு, இந்த பெண்ணுக்குத்தான் மனதில் எத்தனை ஆசைகள், தலை கால் புரியாமல் அவளின் சந்தோஷத்தை பார்த்து அவள் மேல் பச்சாதாபம் மேலிட பார்த்தான். இதயம் ஒரு முறை விம்மி தணிந்தது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தனர். எரிகாவையே காரிலேயே இருக்க சொல்லி வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்த மது காரில் எரிகா இருப்பதை பார்த்து ஓடி வந்தாள். குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு எரிகாவை அணைத்தபடி நிதானமாய் உள்ளே அழைத்து சென்றாள். மற்ற சாமான்களை சங்கர் எடுத்து வந்தான்.
எரிகா களைப்புடன் படுக்கையில் படுத்தாள். குழந்தையையும் அருகிலேயே அணைத்து கொண்டு படுக்க வைத்தாள். மிஸ்ஸஸ் ஜூன் வெளியே போயிருந்தாள். மது, எரிகா உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டபோது, ஆன்டி, கடைசியாக ஒரே ஒரு ஹெல்ப் ஆன்டி. மம்மி வருவதற்கு முன் கூறிவிடுகிறேன். இன்னும் ஒரு 10 நாட்கள் இங்கு இருக்க முடியுமா ஆன்டி? துர்காவை சேர்ந்தாற்போல ஒரு 10 நாட்கள் என்னிடமே வைத்திருந்து இந்த நாட்களால் அவளுடைய தாயாகவே வாழ்ந்து அந்த நினைவை என் உயிர் உள்ளவரை பொக்கிஷமாக வைத்திருப்பேன் ஆன்டி. பிறகு என்னால் எந்த விதமான சிறு தொந்தரவும் உங்களுக்கு பிராமிஸாக வராது ஆன்டி. என்னை நம்புங்கள். உங்களுக்கு முதலிலேயே ஏராளமான தொந்தரவு கொடுத்து விட்டேன். இதுதான் என்னால் ஏற்படும் கடைசி தொந்தரவு ஆன்டி. எரிகாவின் வாயை மென்மையாக பொத்தினாள் மது. இது தொந்தரவே இல்லை எரிகா. கண்டிப்பாக 10 நாட்கள் இருக்கிறேன். உன் மம்மியிடம் நான் கூறுகிறேன். கவலைப்படாதே டியர். நானும் நீயும் எப்போதும் எந்த சமயத்திலும் ஒன்றுதான். இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். புரிந்ததா என்று சிரித்தபடியே கூறினாள் மது. நிம்மதியாய் பெருமூச்சு விட்டு சந்தோஷத்துடன் படுக்கையில் சாய்ந்தாள் எரிகா. மது அம்மாவை எப்படியாவது சமாளித்து விடுவாள் என்ற நம்பிக்கை அவளுக்கு பூரணமாக இருந்தது. மிஸ்ஸஸ் ஜூன் வந்ததும் இரவு டின்னருக்கு பின் மெதுவாக மது விஷயத்தை ஆரம்பித்தாள். முதலில் பலமாக தலையாட்டி மறுத்த மிஸ்ஸஸ் ஜூன் பிறகு இணங்கினாள். சரி, அப்படியென்றால் நான் நாளை காலை புறப்பட்டு விடுகிறேன். நான் அடுத்த முறை வரும்போது மது, கண்டிப்பாக நீ புறப்பட்டு விட குழந்தையுடன் தயாராக இருக்க வேண்டும். வேறு எந்த விதமான பேச்சையும் நான் கேட்க தயாராக இல்லை. இதுவேதான் நான் முதலும் கடைசியுமாக கூறும் வார்த்தை. நீயும் எரிகாவும் என்ன பேசிக்கொள்வீர்களோ என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. நீ குழந்தையுடன் கண்டிப்பாய் புறப்பட்டு விட வேண்டும், அவ்வளவுதான். விரைப்பாகவும் கண்டிப்பாகவும் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். 10 நாட்களும் இடை பிரியாமல் குழந்தையுடனேயே ஆடி பாடி குழந்தையோடு குழந்தையாய் பாலூட்டி தாலாட்டி ஒரு ஸ்வர்க்கத்தையே தன்னுள் ஏற்படுத்தி கொண்டு விட்டாள் எரிகா. இவளால் குழந்தையை பிரிந்து இருக்க முடியுமா என மலைத்து நின்றாள் மது. வாழ்க்கையில் இப்படியும் நடக்குமா? நடக்க முடியுமா? ஹெலனும் எரிகாவின் நடத்தையை பார்த்து முதலில் கோபப்பட்டு பிறகு பரிதாபப்பட்டு அதன் பின் நிகழ்ந்து இறுதியில் பிரமித்து நின்றாள். காரில் சாமான்களை ஏற்றிய பின் மதுவும் சங்கரும் எரிகாவும் குழந்தையும் பின் தொடர காரில் அமர்ந்தனர். குழந்தையை மூச்சு திணற தன் மார்புடன் அணைத்து அழுத்தி முத்தமிட்ட எரிகா மதுவின் மடியில் குழந்தையை படுக்க வைத்து மதுவிற்கு முத்தமிட்டாள். மதுவினால் அடக்க முடியவில்லை. எரிகாவை பிடித்து கொண்டு குலுங்கினாள். ஓகே ஆன்டி, ஓகே, காம் யோர் செல்ஃப் ப்ளீஸ் ஆன்டி. எரிகாவா பேசுகிறாள்? நம்ப முடியாமல் நிமிர்ந்து பார்த்தாள் மது. மதுவின் தோள்களில் இருந்து கையை எடுத்து காரை சுற்றி கொண்டு சங்கரின் அருகில் வந்து அவனுக்கும் கன்னத்தில் முத்தம் தந்தாள். சடார் என்று விலகி நின்று கொண்டு கண்கள் அருவியாய் பொழிய உதடுகள் பிரிந்து சிரிக்க கையை அசைத்தபடி நின்றாள். எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் காட்சி அது. சங்கரின் மூக்கும் காது மடல்களும் சிவந்து தன் உணர்ச்சிகளை அவன் முடக்கி வைக்க பாடுபடுவது வெளிப்படையாகவே தெரிந்தது. இதென்ன பைத்தியக்காரத்தனமாய் நடந்து விட்டாய் மது? இத்தனை பேர் இருக்கும்போது அனாதை போல நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? இந்த அமெரிக்காவில் 80 வயது கிழவனும் கிழவையும் குழந்தையை பெற்றுக்கொண்டு குழந்தையின் பொக்கைவாய் சிரிப்புடன் தங்கள் பொக்கைவாய் சிரிப்பையும் சேர்த்து சிரிப்பார்கள். நீயானால் என்னமோ தப்பு தாண்டா செய்துவிட்ட மாதிரி என்ன காரியம் செய்திருக்கிறாய்? நீ வெளுத்து இழைத்த போதே நான் நினைத்தேன். நான் ஒரு மண்டு, நீயாக சொல்வாய் என்று பார்த்தால் இதென்ன மறைக்கக்கூடிய சமாச்சாரமா என்ன என்று கேலி செய்தாள் மாலதி. சிவந்த முகத்துடன் கிச்சனுக்கு சென்றாள் மது. அவர்களுக்கு காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிட செய்யலாம். அப்போதுதான் இந்த மாலதியின் கேள்விகளிலிருந்து தப்ப முடியும் என்று தோன்றியது. போதும் மாலதி, ஆனது ஆகிவிட்டது. இப்போது குழந்தையை பார்க்க வந்தோமா, மதுவுடன் சண்டை போட வந்தோமா? முதலிலேயே அவள் ஷை டைப், பிறகு அழுது விடுவாள். பேசாமல் இரேன் என்று கிரண் அவளை அடக்கினான்.
மாலதி படபடப்புடன் பேசினாலும் இளகிய மனம் படைத்தவள் என்று கிரணுக்கு தெரியும். இருப்பினும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுதானே. அம்மாவிடமிருந்தும் மிகவும் கோபித்து கடிதம் வந்தது. வாய்க்கு வேண்டியதை செஞ்சு பார்சல் அனுப்பியிருப்பனே, நீ எப்படி வலியில துடிச்சியோ, ஒருத்திய என்ன தெண்டாடினியோ, இப்படி பண்ணிட்டியே சொல்லாம என்று போனில் புலம்பி தீர்த்து விட்டாள். நாட்கள் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. குழந்தை முகம் பார்த்து சிரித்தாள், கவிழ்ந்தாள், தவழ்ந்தாள், எழுந்து நிற்க முயற்சித்தாள். சோஃபாவை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். வாயில் ஜொல்லு ஒழுக மம்மி, டாடி என்று புரியாத வார்த்தைகளை பேசவும் கற்றுக்கொண்டாள். இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட எரிகா குழந்தையை பார்க்க வரவில்லை. போர்ட் ஹியூரானிலிருந்து வந்த அன்று போனில் குழந்தை எப்படி இருக்கிறது என்று விசாரித்தாள். அத்துடன் சரி. பிறகு 2-3 முறை மதுவே போன் செய்து பரவாயில்லை வா என்றாலும் மறுத்துவிட்டாள் எரிகா. இந்த பெண்ணின் சின்னஞ்சிறு இதயம் இவ்வளவு கடினமானதா? ஆச்சரியமாயிருந்தது மதுவுக்கு. ஆனால் மனதின் ஒரு மூலையில் எல்லாம் நன்மைக்கே என்று தோன்றாமல் இல்லை. முதலில் தயங்கிய சங்கரன் குழந்தையின் அழகிலும் அது தன்னுடையது என்ற உணர்விலும் சிறிது சிறிதாக தயக்கம் நீங்கி பாசத்தை கொட்ட ஆரம்பித்தான். கோபாலிடமிருந்து வந்த கேபிள் மதுவையும் சங்கரனையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. 3 வருடத்திற்குள் இந்திய வாழ்க்கை அவன் மனைவிக்கு அழுக்க டெபுடேஷனை முடித்து கொண்டு வரப்போகிறோம். அவர்கள் வந்த பின் நல்ல அப்பார்ட்மெண்ட் பார்த்து அவர்கள் போகலாமாம். கடிதமும் கேபிளும் வந்தபோது செய்வதறியாது திகைத்தனர். ஆனால் நான் இருக்கிறேன் உதவ என்ற கடவுளின் பார்வை அவர்கள் மீது விழ சங்கரன் ஆபீஸிலேயே அவனை சிகாகோவிற்கு 2 வருடத்திற்கு மாற்றினர். கவலையும் குறைந்தது. சிகாகோ போகும் முன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த எரிகா யாரும் அறியாமல் மதுவை கேட்டு துர்காவின் அவ்வளவு போட்டோக்களையும் எடுத்து சென்றாள். குழந்தையையும் கொஞ்சினாள். ஆனால் ஏர்போர்ட்டிற்கு வரவில்லை. புதிய இடம், புதிய சூழ்நிலை. மனம் நடந்ததை மறந்து நடக்கப் போவதை நினைத்து மனதில் புழுக்கம் குறைய சந்தோஷமாயிருந்தனர் மதுவும் சங்கரனும். துர்காவும் வளர்ந்தாள். அழகாக, ஆரோக்கியமாக, கெட்டிக்காரியாக, அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும்படி. சிகாகோ ஏர்போர்ட்டில் மதுவும் துர்காவும் அவர்களை சுற்றி ஒரே ஃப்ரெண்ட்ஸ். எரிகாவும் வந்திருந்தாள். சங்கரன் சாமான்களை பண்ணி அனுப்புவதில் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு ஓரமாக நின்று துர்காவின் அழகான மழலை பேச்சுக்களை கையை ஆட்டி வாயை குவித்து அவள் செய்யும் செய்கைகளை கலீல் என்னும் சிரிப்பை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் எரிகா. மது எரிகாவின் அருகில் வரவும், தேங்க்யூ ஆண்டி, குழந்தையை ஸ்மார்ட்டாக ஆக்கியிருக்கிறீர்கள். அதற்கு பொறுப்பு நீங்கள்தான். தேங்க்ஸ் அலாட் ஆண்டி. என்னை மறக்க மாட்டீர்களே ஆண்டி. துர்காவின் கல்யாணத்திற்கு எனக்கு அழைப்பு அனுப்புவீர்களா ஆண்டி? உடைந்து போனாள் எரிகா. கண்டிப்பாக எரிகா, நான் இன்விடேஷன் அனுப்புவேன். நீயும் தவறாமல் உன் கணவனுடன், புரிகிறதா எரிகா, கணவனுடன் வரவேண்டும் என்று அவளை சமாதானப்படுத்தி மற்றவர்களிடமிருந்தும் தன் மன உளைச்சல்களிடமிருந்தும் பூராவுமாக விடை பெற்று கொண்டாள் மது. ஃப்ளைட் புறப்படும் வரை இருந்த எரிகா அனைவரும் சென்ற பின் குலுங்கி குலுங்கி அழுது தானே ஓய்ந்து தன் பர்சில் இருந்த துர்காவின் புகைப்படத்திற்கு முத்தம் தந்து திரும்பினாள். மம்மி ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்ட துர்காவை பார்த்த மது, இப்படியெல்லாம் வந்து கழுத்தை கட்டிக்காத, ஓடி வராதேன்னு சொல்லியிருக்கோனோ இல்லையோ. காலேஜ்ல படிக்கிற பொண்ணா, லட்சணமா இரு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் வேற ஆக போறது. இப்படி சின்ன குழந்தையாட்டமானா நடந்துக்கிற என்று செல்லமாக கோபித்தாள். போ மம்மி, எனக்கு குழந்தை பிறந்தாலும் நான் உனக்கு குழந்தை தானே மம்மி, அப்படித்தான் கட்டி பிடிச்சுக்குவேன் உன்ன. கொஞ்சினாள் துர்கா. இவளை விட்டு பிரிந்து எப்படி இருக்க போகிறோம்? துளிர்த்த கண்ணீரை சுண்டி எறிந்தவளின் மனதில் எரிகாவின் முகம் வந்து நிழலாடியது. நல்ல வேளை, எப்படியோ மனம் தேறி இவள் போட்ட கணக்கிலடங்கா கடிதங்களுக்கு செவி சாய்த்து ஜான்சன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோவையும் அனுப்பியிருந்தாள் எரிகா.
அதை பார்த்த பின்தான் மதுவின் அடிமனதின் குறுகுறுப்பு ஓய்ந்தது. தைரியமாக துர்காவின் மேரேஜ் இன்விடேஷனையும் அனுப்பி இருவரையும் வர சொல்லி கடிதமும் போட்டாள். கேபிள் வந்தவுடன் அதை வாங்கிய துர்கா, மம்மி, நம்ம எல்லார் பர்த்டேக்கும் வருஷம் பிரசன்ட் அனுப்புவாங்களே, அந்த ஆன்டி வராங்களாம் என் கல்யாணத்துக்கு. ஐயா, அப்படின்னா இப்போ கண்டிப்பா ரொம்ப காஸ்ட்லியான பிரசன்ட் எனக்கு தருவாங்க இல்லையா மம்மி என்று குதித்து கொண்டே சொன்னவளை, மகளை, நீயே அவள் எனக்கு தந்த காஸ்ட்லி பிரசன்ட் தாண்டி கண்ணே என்ற மனதிற்குள் கூறியபடி, துர்கா, ஆன்டியிடம் மரியாதையாய் நடந்துக்கணும். அசட்டு பெர்சட்டுன்னு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்காத, தெரியுமா என்று செல்லமாய் அதட்டினாள். எரிகா வரும் நாள் சங்கரனும் மதுவும் போவதாக இருந்து பிறகு சங்கரனும் துர்காவும் சென்றனர். சாமான்களை எடுத்துக்கொண்டு ஜான்சனும் எரிகாவும் வரும்போது சங்கரன் அவர்களை நோக்கி கையாட்டினான். அந்த சிறு பெண்ணா இவள் என்று வியக்கும்படி மாறியிருந்தாள். எரிகாவை பார்த்து அவள் மனம் கன நேரம் நிகழ்காலம் மறந்து கடந்த காலத்துக்கு ஓடியது. சங்கரனின் லேசான நரை விழுந்த கிராப்பை பார்த்து புன்முறுவலுடன் வந்தவள் துர்காவை பார்த்தாள் பார்த்தாள் பார்த்தாள். என் மகள் என்ற பெருமிதத்தால் விம்மி தணிந்த நெஞ்சம் அடையாளத்திற்கு என் கண்களைத்தான் பெற்றிருக்கிறாள். நீண்ட பெருமூச்சு எழ ஜான்சனின் கையை அழுத்தி அவன் விரல்களுடன் தன் விரல்களை கோர்த்து கொண்டாள். கோர்த்த விரல்களை மடக்கி பலமாக பிடித்து கொண்டான் ஜான்சன். அவள் மனதை அடக்க குறிப்பு காட்டினான். வீட்டினுள் நுழைந்ததும் எல்லோரையும் அறிமுகம் செய்து கொண்டு துவாரக்கை பார்த்து வியந்து பாராட்டி மதுவை பார்த்து, பெண் என்றாள், இவள்தான் ஆன்டி பெண் என்றாள் துர்காவை கட்டிப்பிடித்து கொண்டு. துர்காவின் கல்யாணத்திற்காக அவள் கொண்டு வந்திருந்த சாமான்களை பார்த்து வியந்து நின்றனர் அனைவரும். ஒரே கோலாகலம்தான். கல்யாணத்தின் ஒவ்வொரு சடங்கையும் கவனித்து ரசித்தாள். ஒரு நிமிடம் கூட துர்காவை விட்டு அவள் கண்கள் அகலவில்லை. கல்யாண பெண் கோலத்தில் அழகு பெட்டகமாக நிற்கும் தன் மகளை பார்த்தவளின் கண்களில் நீர் வழிந்தது. இவள் என் மகள், என் மகள் என்ற உள் உணர்வில் பொங்கி பூரித்த உள்ளமும் விம்மி வெடித்த நெஞ்சமுமாய் அமர்ந்திருந்தாள் எரிகா. ஜான்சன் மட்டும் அருகில் இல்லாதிருந்தால் சுக்கலாயிருப்பாள். திருமணம் முடிந்து துர்காவும் அவள் கணவனும் தேனிலவுக்கு சென்றாயிற்று. கல்யாண வீட்டு சந்தடி ஓய்ந்த பின் ஒரு நாள் எரிகா, ஜான்சன், மது, சங்கரன் 4 மட்டும் வெளியே கிளம்பினர். ஏன் எரிகா, குழந்தைகளின் மீது இத்தனை ஆசையுள்ள உன்னை ஏனோ கடவுள் சோதிக்கிறார். சீக்கிரம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆண்டவனை வேண்டுகிறேன் என்றாள் மது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஆன்டி, சாதாரணமாக கூறினாள் எரிகா. ஏன் என்பது போல் பார்த்த சங்கரனையும் மதுவையும் பார்த்து பதில் பேசாமல் நின்றாள் எரிகா. கமான் எரிகா, டெல் த ட்ரூத் டு தெம். நோ சீக்ரெட்ஸ் பிட்வீன் அஸ். டெல் தம் எரிகா, கமான் என்றார் ஜான்சன். புரியாமல் விழித்த மதுவையும் சங்கரனையும் பார்த்து எரிகா கூறினாள், ஆன்டி, சங்கர், நான் செய்தது தவறோ சரியோ, ஆனால் என் மனதில் சரி என்று பட்டதை செய்தேன். ஜான்சனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். சடாரின மதுவும் சங்கரனும் ஜான்சனை பார்த்தனர். சிரித்தவாறே ஆம் என்ற தலையாட்டிய ஜான்சன், இது நம் 4 சம்பந்தப்பட்டதுதான், பயப்பட வேண்டாம் என்றார். ஆன்டி, ஆன்டி, சங்கரை தவிர வேறு யாரிடமும் என் மனம் ஒட்டவில்லை. நான் இப்படி இத்தனை வருஷங்கள் கழிந்தும் கூறுவதற்கு மன்னியுங்கள் ஆன்டி. அந்த நினைவிலேயே காலம் தள்ளிவிடும் மனோதிடம் இருந்தும் நீங்கள் இருவரும் சமாதானமாக இருக்க வழி தேடினேன். அப்போதுதான் ஜான்சனின் நர்ஸாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஜ்வரத்தின் தாபத்தில் அவர் உளறுவதும் அவரை பார்க்க குழந்தைகள் மட்டுமே வருவதும் என் மனதில் சந்தேகத்தை கிளப்பியது. அவர் ஜ்வரம் தணிந்ததும் அவர் மனதின் சஞ்சலங்களை நான் கேட்டபோது குமுறி குமுறி அழும் ஒரு கம்பீரமான ஆண் குழந்தையைத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்மை இழந்த அவரை வெறுத்து ஒதுக்கினாள் எலிசா. சுலபமாக விவாகரத்து வாங்கிவிட்டாள். குழந்தைகளையும் தன்னிடமே வைத்து கொண்டாள். ஆனால் இவரால் குழந்தைகளை மறக்க முடியவில்லை. வீக் எண்டை இவருடன் கழிக்க கோர்ட்டும் அனுமதி வழங்கியது.
மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்த ஜான்சனால் இந்த பேரிடியை தாங்க முடியவில்லை. அமெரிக்காவில் ஹேண்டிகேப்பிற்காக டாய்லெட்டில் இருந்து விமானம் வரை தனி இடம் உண்டு ஆன்டி. ஆனால் நாங்கள் இருவரும் ஒவ்வொரு விதத்திலும் ஹேண்டிகேப் தானே. எங்களுக்காக எங்கும் தனி இடம் இல்லையே ஆன்டி. அதனால் நாங்கள் இருவருமே எங்களுக்குள் அந்த இடத்தை தேடிக்கொண்டோம். சந்தோஷமாக இருக்கிறோம். குழந்தைகள் இருவரும் என்னை மம்மி என்றே மிகுந்த அன்புடன் அழைக்கின்றனர். என் சொந்த மகளின் திருமணத்தையும் நான் கண் குளிர பார்த்து விட்டேன். என் குழந்தையை உங்கள் மகளாகவே பாவித்து அவளை வளர்த்து பொறுப்பாக கல்யாணமும் செய்து விட்டீர்களே. எவ்வளவு பெரிய மனசு ஆன்டி உங்களுக்கு. ரியலி யூ ஆர் கிரேட். என் மனம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா ஆன்டி? ஆமாம் ஜான்சன், சொல்லுங்களேன், நான் மிகவும் சந்தோஷமாக. திடீரென அப்படியே மடங்கி மதுவின் மடியில் முகம் புதைத்து விம்ம ஆரம்பித்தாள். கண்களில் நீர் சுரக்க அமர்ந்திருந்த சங்கரனும் மதுவும் எரிகாவை சமாதானப்படுத்த பதறுகையில், நோ, லீவ் ஹர் டு கிரை. அப்போதுதான் இத்தனை நாளாய் அடக்கி வைத்திருந்த தாபங்கள் கரைந்துவிடும். இல்லாவிட்டால் அதுவே அவளுக்கு பாரமாகும். மனதின் சுமை நன்கு குறைய அழட்டும் என்று கூறிய ஜான்சனின் விழிகளிலும் நீர் கடலாடியது. எரிகாவின் முதுகை ஆதரத்துடன் தடவியவாறு உட்கார்ந்திருந்த மதுவின் மனதில் பாரதியாரின் பாட்டு வரிகள் ஓடின. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் மரத்திலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்திற்குஞ்சென்று மூப்பென்று முண்டோ. தத்தெரிகிட தித்தோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.